வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான், பிரதம மந்திரி PM கிசான் 22வது தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல எப்ப வெளியிட போறாங்க, நீங்க செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் என்னென்ன, இவற்றை பற்றி ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். பிரதம மந்திரி PM கிசான் 22வது தவணை மார்ச் 2026ல கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க பயனாளிகளின் பட்டியலை சுத்தம் செய்தல், விவசாயிகளின் நிலையை சரிபார்க்க வேண்டும். PM கிசானுடைய 2022வது தவணை தொகை 2000 ரூபாய் மார்ச் 2026ல 100% வழங்கப்படும். பணம் பெற விவசாயிகள் EKYC, ஆதார், வங்கி இணைப்பு மற்றும் நில சரிபார்ப்பை முடித்தால் மட்டும்தான் உங்கள் கைக்கு பணம் வரும். இந்தியாவின் முதன்மையான விவசாயி வருமான ஆதரவு திட்டமான பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி விரைவில் 22வது தவணையை வெளியிட உள்ளது. வரலாற்று போக்குகளின் அடிப்படையில் மார்ச் 2026 மாத தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கிறது. வரவிருக்கும் பரிமாற்றம் ஒரு பெரிய சரிபார்ப்பு இயக்கத்தின் மத்தியில் வருகிறது. இது லட்சக்கணக்கான தகுதியான பயனாளிகளை தரப்பிலிருந்து நீக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் நேரடி பலன் மற்றும் பரிமாற்ற DBT முறை மூலம் ஆண்டுதோறும் 6000, 3000, 3 சமத்தவணைகளில் 2000 பெற்றுக் கொள்கிறார்கள். பிப்ரவரி 24, 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் 21 தவணைகளை தற்சமயம் விடுவித்துள்ளது. கடந்த கால அந்த கட்டண போக்குகள் பார்க்கிறப்ப மார்ச் மாத வெளியீட்டை பரிந்துரைக்கிறது. கடந்த 7 ஆண்டுகள்ல கட்டண முறையை பகுப்பாய்வு செய்தால் டிசம்பர், மார்ச் தவணை சுழற்சி பொதுவாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் வரவு வைக்கப்படுகிறது. சில சமயங்களில் பிப்ரவரி பிற்பகுதி வரை நீட்டிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தற்சமயம் இந்த 22வது தவணை தொகை எப்போ வரும் அப்படின்றதுதான் அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனே போட்டிருக்காங்க. 2019 தொடங்கப்பட்டது பிப்ரவரி 24, 2019, 2020 ஜனவரி 2, 2021 டிசம்பர் 25, 2022 ஜனவரி 1, 2022, 2023 பிப்ரவரி 27, 2025 பிப்ரவரி 24. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த 22வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வர இருக்கு. சோ இந்த 22வது தவணை தொகையை முந்தைய சுழற்சிகளுடன் ஒப்பிடும் பொழுது சற்று தாமதமாக தான் இருக்கிறது. இருப்பினும் இந்த 2026ல ஒரு பெரிய அப்டேட் பாத்தீங்கன்னா வர இருக்கு. சோ நடுப்பகுதிகளில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. மார்ச் முதல் மற்றும் நடுப்பகுதிகளில் இதற்குண்டான அக்கௌண்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா PM கிசான்ல வர இருக்கு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய நில சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் உங்களுடைய EKYC இவை அனைத்துமே தயார் நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். சமீபத்திய சரிபார்ப்பு சுற்றுகளில் நிறைய பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருமே அறிவீர்கள். 21வது தவணை சுழற்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 70 லட்சம் பயனாளிகளின் தரவுதளத்திலிருந்து நீக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. சோ தேவையில்லாத நபர்களை இந்த PM கிசானுடைய திட்டத்திலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரெடி ஆயிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்து இந்த PM கிசானுடைய அப்டேட்டை பற்றின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மார்ச் மாதம் 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ளார PM கிசானுடைய இந்த 22வது தவணை தொகை வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 21வது தவணையும் சேர்ந்து 4000 ரூபாய் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.